இந்த ஸ்தலத்தில் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா காகபுஜண்டர் சித்தர், எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. சித்த வழிபாட்டில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அகஸ்தியரும் காகபுஜண்டரையும் மறக்கவே முடியாது. இந்த காகபுஜண்டர் சித்தர் வந்து கொஞ்ச நாள் இங்கே வாழ்ந்து இந்த சுவாமியை பூஜை பண்ணியிருக்கிறதாக நிறைய வரலாறுகள் சொல்லுது. இப்போவும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆலயத்தில் உள்பிரகாரத்தில் சுவாமி கிட்டேயே சித்தருடைய வடிவமானது கருங்கல்ல அமைக்கப்பட்டிருக்கு. அந்த கருங்கல்ல பார்த்தீங்க அப்படின்னா காகபுஜண்டர் எப்படி தன் ஜடையோட அந்த காக்கா ரூபத்தில் பூஜை பண்ணுறாரோ 2 சிற்பங்கள் இருக்கும். கீழ் சிற்பத்தில் பார்த்தீங்கன்னா சித்தர் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். மேல் சிற்பத்தில் பார்த்தீங்கன்னா காக்கா ரூபத்தில் இருக்கும். இந்த விசேஷமானது பார்த்தீங்க அப்படின்னா ஆயில்ய நட்சத்திரம் தோறும் காகபுஜண்ட சித்தருக்கு ரொம்ப விசேஷமான பூஜைகள் நடக்கும். பங்குனி ஆயில்யத்தில் சுவாமியோட திரு நட்சத்திரம் அது. அங்கே வந்து அப்போ அன்னதானங்கள் எல்லாம் பூஜைகள் பண்ணுவாங்க. காகபுஜண்டருக்கு தனியாக சுதையில் ஒரு சன்னதி உண்டு. இங்கே தியானங்கள் பண்ணுவாங்க நிறைய பேர். முழு வீடியோவுக்கான எங்களது யூடியூப் சேனலை பார்க்கலாம். மேலும் வீடியோக்களை காண சித்திரகுத்திர சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.